Hello friends, welcome to Easy Quick Samayal. Today சமையல் சப்பாத்தி பன்னீர் கிரேவி. இந்த பன்னீர் கிரேவி வந்து டிஃப்ரெண்டான மெத்தடில் பண்ணியிருக்கேன். ஈஸியாகவும் குயிக்காகவும் பண்ணிக்கலாம். இந்த பன்னீர் கிரேவி சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, எல்லா டிஃபன் ஐட்டக்கும் சூப்பர் காம்பினேஷனுங்க. உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கிரேவிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தோன்னா 4 தக்காளி, 4 வெங்காயம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க, கொஞ்சோண்டு கருவேப்பிலையும். இது எல்லாமே சின்ன சின்னதாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் கத்தி வச்சவங்க கட் பண்ணி எடுத்துக்கலாங்க, இல்லை மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி எடுத்தோன்னா நம்ம வதக்கும் போது ஈஸியாக வந்துடும். இப்போ பன்னீரும் வந்து நம்ம துருவி எடுத்துக்கலாம். 100 கிராம் பன்னீர் தான் எடுத்திருக்கேன். இப்போ இது செய்கிறதுக்காக ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அது நல்லா ஹீட் ஆகும்போது 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துருக்கேன். கீக்கு பதிலாக நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இது ஹீட் ஆகிட்டு வரும்போது நம்ம ஹோல் ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சோண்டு சோம்பு, இதெல்லாமே கொஞ்சம் சூடாகி வரட்டும். இப்போ வெங்காயத்தையும் நம்ம சேர்த்து ஒன்று நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயத்தோட கலரெல்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இன்னும் ஒரு 2 மினிட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சு தக்காளியும் சேர்த்துக்கலாம். இதெல்லாமே நல்லா வதங்கி வரட்டுங்க. இந்த டைமில் கொஞ்சோட கருவேப்பிலையும் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். உப்பு சேர்க்கும்போது சீக்கிரமாக வதங்கி வந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, தனியாத்தூள் 2 ஸ்பூனு, கரம் மசாலா 1 ஸ்பூனு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதோட பச்சை வாசனைலாம் போன பிறகு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா திக்காக வேணும்னா தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி கொஞ்சம் நல்லா விட்டு இது கொதி வரட்டும். மூடி போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். மினிட்ஸு நல்லா கொதித்த பிறகு நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாங்க. ரொம்ப டேஸ்டியான பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. எல்லா டிஃபனுக்கும் சூப்பர் காம்பினேஷனுங்க. ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அடிக்கடி செஞ்சு பார்ப்பீங்க. அந்தளவுக்கு சுவையான ஒரு பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பன்னீரெல்லாம் சேர்த்த பிறகு 1 நிமிஷம் நம்ம மூடி போட்டு மூடி எடுத்து வச்சுக்கலாம். 1 நிமிஷத்துக்கு அப்புறமா திறந்து பார்த்தோன்னா சூப்பரான பன்னீரும் நல்லா குக்காக இருக்கும். ரொம்ப டேஸ்டியான ஒரு கிரேவிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஃபைனலாக வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலையும் சேர்த்துட்டோன்னா கிரேவி ரெடி. அடுத்தது சப்பாத்தி பண்ணலாங்க. நம்ம நார்மலாக பண்ண சப்பாத்தி தாங்க. அதில் பெருசாக நான் பெரிய டிஃப்ரெண்ட் எதுவுமே பண்ணலை. இருந்தாலும் உங்களுக்காக செஞ்சு காமிக்கிறேன். இப்போ கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கிலோ கோதுமை மாவு கிட்ட நான் எடுத்திருக்கேன். சப்பாத்திக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. சப்பாத்தி மாவு பிசையும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சாஃப்டாக பிசைஞ்சிடுங்க. இப்போ இந்த மாதிரி ட்ரையாக வந்திருக்கு பாருங்கள். சாஃப்டாக பிசைஞ்சு வந்து எடுத்தாச்சு. இப்போ இந்த மாவு வந்துட்டு இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி எடுத்து நம்ம கல்லில் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சப்பாத்தி இந்த மாதிரி கல்லில் தேய்க்கும் போது ஓரளவுக்கு திக்காகவே இருக்கட்டும். மெலிசாக தேய்க்கணும் அவசியம் இல்லை. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சோண்டு கோதுமை மாவு பவுட்ரு லைட்டாக தடவி இதே மாதிரி மடித்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது சப்பாத்தி ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக இருக்கும். மினிமம் ஒரு 6 மணி நேரமாவது சாஃப்டாக இருக்குங்க சப்பாத்தி. ஆஃபீஸ்க்கு இல்லை ட்ராவலு, ஸ்கூல் டைமுக்கு எல்லாமே இந்த மாதிரி சப்பாத்தி செஞ்சு நீங்கள் பேக் பண்ணி கொடுத்து விட இருந்தோன்னா ரொம்ப நேரம் சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் சப்பாத்தி சாப்பிடுவாங்க.
இப்போ இந்த சப்பாத்தி நேராக கல்லுக்கு சேர்த்துக்கலாம். கல் நல்லா ஹீட் ஆகும்போது நம்ம சப்பாத்தி சுட்டெடுக்க வேண்டியதான். ஒரு 1 மினிட் அப்படியே ரெஸ்ட் எடுக்க விடுங்க. அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. ஓரளவுக்கு இந்த மாதிரி குக்கான டைமில் நீங்கள் ஆயில் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கீ கூட சேர்த்துக்கலாம். திருப்பி 2 சைடும் குக் பண்ணி எடுத்தோன்னா சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சுங்க. உங்களுக்கு என்னோடய குக்கிங் சேனல் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.